ஹாய் ஆர்மிஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜின்மின் பிஎல்எஃப்எஃப் ஆர்மிஸ் யூஸ் யுவர் ஹெட்ஃபோன். ஜின்மின் ஒன் ஷார்ட் நேம் நாட்டி பாய்ஸ் கிரேசி லவ். ஸ்டார்டிங் சீனில் ஒரு யூனிவர்சிட்டியில் தான் அங்கே நம்ம ஜின் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்ருக்காரு. பிளாசம் சீசன், ஸோ அதனால் முன்னாடி இருக்க ஃப்ளவர்ஸ் எல்லாம் அப்படியே எடுத்துகிட்ருக்காரு. அப்போ அங்கே 2 பசங்க போயிட்டுருக்கானுங்க. சார் எங்களையும் ஒரு ஃபோட்டோ எடுத்து கொடுங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்களா. நான் ஏன் உங்களை எடுக்கணும்? என்னோட கண்ணுக்கு எது அட்ராக்டிவாக எனக்கு பிடிச்சி போய் தெரியுதோ அதை மட்டும்தான் நான் எடுப்பேன் அப்படின்றாரா. சார் என்ன சார் இப்படி பண்ணுறீங்க, போங்க சார் நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பசங்கள்லாம் போயிடுறாங்க. என்னடா என்னையெல்லாம் சார்னு கூப்பிடுறாங்களேன்னு பார்க்குறீங்களா? நான் இந்த யூனிவர்சிட்டியில் தான் ப்ரொஃபஸராக இருக்கேன். நான் ஒரு கொரியன் ப்ரொஃபஸர். அப்புறம் எனக்கு ஃபோட்டோகிராஃபினா ரொம்ப பிடிக்கும். அதனாலவே நான் எல்லாருமே வரத்துக்கு முன்னாடியே கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடியே வந்து ஃபோட்டோஸ் எடுத்துகிட்ருப்பேன். எனக்கு எது அட்ராக்டிவாக என் கண்ணுக்கு படுதோ அது எல்லாத்தையுமே நான் எடுப்பேன். அதான் எனக்கு பிடிச்ச ஹாபியும் கூட. இந்த ஃப்ளவர்ஸ் எல்லாம் ரொம்பவே அழகாக இருக்கா, ஸோ அதை தான் இப்போ நான் எடுத்துகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அங்கே ஒரு மரத்தில் ஒரு கூடு இருக்குது. அதுக்குள்ளே 3 குட்டி முட்டை இருக்குது. அந்த முட்டையை நான் ரொம்ப நாளாக பார்த்துட்ருக்கேன். இது எப்போ தான் வருமோ, நானும் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் ரொம்ப நாளாக. இங்கே இருக்க சிசிடிவி கேமராவை கொஞ்சம் செக் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜின் அந்த இடத்துல ஒரு சிசிடிவி கேமரா வச்சுருக்காரு. அது நல்லா தான் இருக்குதுன்னு சரி பார்த்துட்டு கீழே இறங்கும்போது அதோட அம்மா பயந்துடுது. இவன் நம்ம குழந்தைய பிடிக்க தான் வந்திருக்கானோன்னு நினச்சிட்டு ஜின்னு பக்கத்தில் வருதா. ஜின்னு இதை பார்த்துட்டு கீழே விழுற மாதிரி போகும்போது டக்குன்னு கேமராவை ஒருத்தவங்க வந்து பிடிக்கிறாங்க. அதை பிடிச்சிட்டு, வாவ் இந்த கேமரா நல்லா இருக்கே, இது உன்னோடதா, பரவாயில்ல இந்த கேமராவில் நான் ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டு தரேன்னு சொல்லிட்டு அப்படியே அங்கே தொங்கிட்டு இருக்க ஜின்னு ஒரு ஃபோட்டோ எடுக்கிறாரு. இந்த ஃபோட்டோ ரொம்பவே அழகாக இருக்கு, இது இன்ஸ்டன்ட் கேமரா தானே, இந்த ஃபோட்டோவை நானே வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுக்கிட்டாரு. ஜின்னு கத்துறாரு, அதெல்லாம் கூடாது, ஒழுங்கா என் ஃபோட்டோவை கூட, என்னை கேட்காம நீ எப்படி என் ஃபோட்டோவை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்காரு. அது எப்படி நான் தருவேன், உன்னோட இந்த கேமராவை காப்பாற்றுனல, ஸோ இந்த ஃபோட்டோ எனக்கு தான், இல்லைனா நான் அப்படியே விட்டுருவேன்ப்பா அப்படின்றாரா. இல்லை வேணாம் விடாத, அட்லீஸ்ட் என்னை காப்பாற்றுடா அப்படின்னு சொல்லி கத்துறாரா. நான் ஏன்ப்பா உன்னை காப்பாற்றணும், நான் உன்னை காப்பாற்றணுன்னா நீ எனக்கு ஏதாவது தரணுமே அப்படின்னு சொல்லி கேட்குறாரா. நீ என்ன கேட்டாலும் தரேன், தயவு செஞ்சு என்னை காப்பாற்று அப்படின்றாங்களா. அப்போ காப்பாற்றுறதுக்குள்ளே ஜின்னு கீழே விழுந்துடுறாரு. இதை பார்த்து சிரிச்சுக்கிட்டே அந்த பையன் இதையும் ஃபோட்டோ எடுக்கிறான். ஜின்னுக்கு கோவமாக வருது. ஒழுங்காக என் கேமரா கொடுடா அப்படின்னு சொல்லி பிடுங்கிக்கிறாரு. என்ன உங்களை இந்த இதுலேயும் ஃபோட்டோ எடுத்துட்டேன், இது ரொம்பவே அழகாக இருக்குது, இதையும் நான் வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு பிடுங்கிக்கிட்டாரா. ஒழுங்காக என் ஃபோட்டோவை கொடு அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னு இங்கே கத்திகிட்ருக்காரு. இல்லையே நான் தரமாட்டேன், நான் ஏன் தரணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்ப போகிறாரு. நான் யாருன்னு தெரியாமல் நீ என்கிட்ட விளையாடிட்டுருக்க, ஒழுங்காக அந்த ஃபோட்டோஸை கொடு அப்படின்றாரா. இல்லை முடியவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து ஓடி போயிடுறாரு. இந்த பையனுக்கு எவ்வளோ திமிரு இருக்கணும், இவனை நான் இப்படி இங்கே தானே இருக்கான், நான் அவனை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜின் அப்படியே ஸ்டாஃப் ரூம் போகிறாரா. போனதுக்கப்புறம் எனக்கு இன்றைக்கி நாளே சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிகிட்ருக்காரு. அப்போது பக்கத்தில் அவருக்கு ஒரு ப்ரொஃபஸர் வந்துட்டு, இன்றைக்கி உங்கள் கிளாஸ்க்கு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்லாம் நியூ ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வராங்க போலயே. ஆமாம் என்ன பண்ணுறது, இருக்கிறதுங்களே வச்சு என்னால் மேய்க்க முடியல, இல்லை புதுசாக வேறு வந்துட்டுருக்கானுங்க. இன்றைக்கி ஒரு பையன் என்ன சொல்லுங்கள் ஜின் சார் அப்படின்னு சொல்லிக்கிறாங்களா. இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜின்னும் சரி நம்ம கிளாஸ்க்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறது வழியில் பிரின்சிபல் இருப்பார்ல, அவர் ஜின்னை கூப்பிட்றாரு. அப்போ அங்கே நம்ம ஜின்னோட கிளாஸில் இருக்க ஒரு பையன் போயிட்டுருக்கான். அவனை கூப்பிட்டுட்டு நான் இன்னும் கொஞ்சம் கிளாஸ்க்கு வந்துடுவேன், ஸோ எல்லாம் அமைதியாக இருங்க ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சி விட்றாரு. அந்த பையன் போயிட்டு அங்கே இருக்க பசங்களெல்லாம் எல்லாமே அமைதியாக இருக்கணுமா அப்படின்னு ஜின் சார் சொன்னார் அப்படின்றாங்களா. அப்படியா சரி சரின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ கரெக்டாக ஒரு பையன் உள்ளே வரான். நீ யார், புதுசாக இருக்கியே இந்த கிளாஸா அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த கிளாஸில் இருக்க அந்த லீடராக தான் ஜின்னு சொல்லியிருப்பாங்கள்ல, அந்த பையன் கேட்குறான். ஆமாம் நான் இந்த கிளாஸ்க்கு புதுசாக வந்திருக்கேன், இதான் இனிமேல் என்னோடய கிளாஸ் அப்படின்றாங்களா. நீ இந்த கிளாஸுன்னு சொல்கிற, ஆனால் உன்னை சார் யாரும் கூட்டிகிட்டு வரலையா. இல்லை அந்த பிரின்சிபல் என்ன இந்த கிளாஸ்க்கு போக சொன்னார் அப்படின்றாங்களா. சரி இரு நீ இங்கே இரு, எங்கள் சார் வருவார் அது வரைக்கும் வெயிட் பண்ணு அப்படின்றாங்க. என்ன அது வரைக்கும் நான் வெயிட் பண்ணணுமா, எனக்கு கால்லாம் வலிக்குது அப்படின்றாங்க. அதுக்கு சரி நீ இதோ இந்த பெஞ்சில் உட்காரு, இந்த பெஞ்சு ஃப்ரீயாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பெஞ்சில் காட்டுறாங்க. நான் ஏன் ஃபஸ்ட்டு பெஞ்சில் உட்காரணும், நான் வேணா வெளியே போய் நிற்கிறேனே, அப்புறம் உன்னோட இஷ்டம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிளாஸ் லீடர் சொல்கிறான். அதுக்கு புதுசாக அந்த பையனும் சரின்னு சொல்லிட்டு வெளியே போய் நின்றுட்டுருக்கும்போது அப்போ அந்த இடத்துக்கு கரெக்டாக நம்ம ஜின்னு வராரு. பார்த்த உடனே ஹேய் நீ இங்கே என்ன பண்ணிகிட்ருக்க. ஆமாம் கிளாஸ் டைமில் நீ கிளாஸ்க்கு போகாமல் நீங்கள் என்னடா பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த புதுசாக இருக்க பையன் கேட்குறானா. என்னை பார்த்தா அவனுக்கு ஸ்டூடெண்ட் மாதிரி இருக்கா.
ஆ ஆமாம், சரி விடுங்க, என் ஃபோட்டோவை கொடுடா அப்படின்னு சொல்லி ஜின்னு கேட்குறாரா. இல்லை, என்ன ஃபோட்டோ? நான் என்ன ஃபோட்டோ தரணும்? நீங்கள் யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாரா. ஏய், நான் யாருன்னு உனக்கு தெரியணுமா? நீ இந்த கிளாஸ் தானா அப்படின்னு சொல்லி நம்ம ஜின்னு கேட்குறாரு. ஆமாம், நான் இந்த கிளாஸ் தான். நான் இந்த கிளாஸோட ப்ரொஃபஸருக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். அப்படியா, நீ இப்ப அந்த ப்ரொஃபஸர்கிட்ட தான் பேசிக்கிட்டே இருக்க அப்படின்னு சொல்லி. என்னது, நீ ப்ரொஃபஸரா? நீ ஒன்றும் பார்க்க ப்ரொஃபஸர் மாதிரிலாம் இல்லை, நீயும் ஒரு ஸ்டூடெண்ட் மாதிரி தான் இருக்க. சரி, அப்போ இன்னைக்கு நாள் ஃபுல்லாக நீ வெளியவே நில்லு. அந்த ப்ரொஃபஸர் வரவே மாட்டார். ஏன்னா நீ நினைக்கிற உன்னோட அந்த கிளாஸ் ப்ரொஃபஸர் நான் தான். நீ தப்பாக எடுத்துகிட்டு இருக்க. ஒழுங்கு மரியாதையாக அந்த ஃபோட்டோவை கொடுத்துட்டு உள்ளே வந்து உட்காரு அப்படின்ட்டாங்களா. என்னது, அப்போ உண்மையாலுமே நீங்கள் ப்ரொஃபஸர் அப்படின்னு அந்த பையன் கேட்குறான். ஆமாம், நான் ப்ரொஃபஸர் தான். உன்னோட நேம் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம ஜின்னு கேட்குறாரு. என் நேம் ஜிமினா அப்படின்னு சொல்கிறாங்களா. ஹோ, சரி ஜிமின், அந்த ஃபோட்டோவை என் கையில் கொடுத்துட்டு அப்படியே போய் அந்த பெஞ்சில் உட்காரு பார்ப்போம் அப்படின்றாரு. அது வந்து சார், அந்த ஃபோட்டோ என்கிட்ட இல்லை. அப்போ அந்த ஃபோட்டோவை நீ என்ன பண்ண? சார், நான் ஹாஸ்டலில் தான் தங்கியிருக்கேனா, அதெல்லாம் வைக்கிறப்போ அந்த ஃபோட்டோஸையும் என் ரூம்லேயே வச்சுட்டேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினா சொல்கிறாரா. அப்போ நம்ம இன்னும் பக்கத்தில் வந்து இதெல்லாம் நான் நம்பணுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரா. அதுக்கு ஜிமினா இன்னும் பக்கத்தில் வந்து, சார் நீங்கள் நம்பி தான் ஆகணும். ஏன்னா இங்கே பாருங்க, என்னோட இந்த பேக்கில் வெறும் புக்ஸ் மட்டும்தான் இருக்குது. சரி, உள்ளே போ. அதுக்கு முன்னாடி ஈவினிங் என்னை பார்க்க அந்த நம்ம ஃபஸ்ட்டு மீட் பண்ணோம்ல அதே இடத்துக்கே வந்து அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் கொடுத்துட்டு போயிடு. நான் அங்கே தான் வெயிட் பண்ணுவேன். சார், இருந்தாலும் எனக்காக நீங்கள் ஏன் வெயிட் பண்ணுறீங்க? நான் நாளைக்கு அந்த ஃபோட்டோஸை கொடுத்துட்றேன். ஸோ நீங்கள் நாளைக்கு வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்கிறேன். அதெல்லாம் முடியவே முடியாது. இன்றைக்கி நீ என்கிட்ட ஃபோட்டோஸை கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே முறைச்சிட்டே உள்ளே போகிறாரு. ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கிளாஸ்க்கு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் நியூ வந்திருக்கீங்கல்ல. யார் யாரை நியூ வந்திருக்கீங்க கை தூக்குங்க அப்படின்றாங்க. நம்ம ஜிமினா அப்புறம் இன்னும் 2 பசங்க கை தூக்குறாங்க. சரி, உங்களோட இன்ட்ரோலாம் கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரா. என்னோட நேம் பார்க் ஜிமின். எனக்கு இந்த யூனிவர்சிட்டியில் அவ்வளோவா இன்ட்ரெஸ்ட் இல்லை. என் அப்பா என்னை இங்கே தான் கம்பல் பண்ணி சேர்த்து விட்டார். அதனால் வேறு வழி இல்லாமல் இங்கே வந்து படிக்கிறேன் அப்படின்றாரா. அங்கே இருக்கவங்களாம் சிரிக்கிறாங்க. அதுக்கு நம்ம ஹே ஜிமின், ஸ்டாப் இட் அப்படின்றாரா. சார், நீங்கள் தானே கேட்டீங்க, அதனால தான் நான் இன்ட்ரோ கொடுத்துட்ருக்கேன். நான் உன் இன்ட்ரோ மட்டும்தான் கொடுக்க சொன்னேன், உன் வாழ்க்கை வரலாறுலாம் கேட்கல சரியா அப்படின்றாரா. சார் உட்காரு அப்படின்றாங்க. தென் மற்றவங்கெல்லாம் அவங்களோட இன்ட்ரோ கொடுக்குறாங்க. தென் இப்போ நம்ம கிளாஸை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. தென் இப்படியே ஒரு க்யூட் ஃபைட்டாக 2 days போயிட்டுருக்கு. நம்ம ஜின்னு கோவத்தில் வந்துட்டுருக்காரு. ஜிமினா கிளாஸில் உட்காந்து படிச்சுட்ருக்காங்க. கிளாஸில் அவ்வளோவா யாருமே இல்லை. கேம் அவர்னால எல்லாருமே வெளியே போயிட்டாங்க. ஜிமின் மட்டும்தான் உள்ளே உட்காந்து படிச்சுட்ருக்காரு. இதை பார்த்தா நம்ம உள்ளே போயிட்டு ஜிமினாவோட ஷர்ட்டை பிடிக்கிறாரு. சார், என்ன பண்ணுறீங்க? எதுக்கு என் ஷர்ட்டை பிடிக்கிறீங்க? விடுங்க அப்படின்னு சொல்கிறார். நான் உன்கிட்ட 2 days-ஆக சொல்லிகிட்ருக்கேன், ஒழுங்கு மரியாதையாக அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் என்கிட்ட கூட. இதுக்கு மேலே நீ வச்சுக்கிட்டு இருந்தேன்னு வச்சுக்கவேன் உன்னை அவ்வளோதான் அப்படின்றாரு. சார், நான் அன்னைக்கு வந்தேன், நீங்கள் தான் அன்றைக்கி ஈவினிங் இல்லை, எங்கே போனீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரா. நாங்கள் இருந்தேன், நீ வரலை அப்படின்றாரு. எவ்வளோ நேரம் சார் வெயிட் பண்ணீங்க? 2 hours-ஆக வெயிட் பண்ணிகிட்ருந்தேன் சார். நான் அந்த 3வது தான் சார் வந்தேன் அப்படின்றாரா. ஸோ ஜின்னுக்கு ரொம்பவே கோவம் வருது. இன்றைக்கி நான் உன் கூடவே ஹாஸ்டலுக்கு வரேன், நீ வந்து எடுத்து கொடுக்குற. இல்லை வா, இப்போவே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தரத்தரன்னு எடுத்துகிட்டு போகிறேன். சார், கிளாஸ் ரூமில் இருக்கனால யாரும் கவனிக்கலை, தயவு செஞ்சு என்னை விடுங்க. அப்புறம் என்னையும் உங்களை பற்றி எல்லாம் என்ன நினப்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரா. என்ன நினப்பாங்க? ஒரு ஸ்டூடெண்ட் தப்பு பண்ணிட்டா, ஸோ சார் கண்டிச்சிட்ருக்காரு. நீங்கள் பண்ணுறதை பார்த்தா கண்டிக்கிற மாதிரி இல்லை, என் ஷர்ட்டை பிடிச்சி இழுக்கிறீங்க. ஸோ இந்த இடத்துல நம்ம இப்படி நிற்கிறத பார்த்தா மற்றவங்க என்ன நினப்பாங்க சொல்லுங்கள். ஓ அப்படியா, ஆமாம்ல அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினாவோட ஷர்ட் காசுங்க இருக்குது, அதை சரி பண்ணி விட்டு, சரி வா நம்ம உன்னோட ஹாஸ்டல் ரூமுக்கு போவோம், எடுத்து கொடு அப்படின்றாரு. சார், நான் நாளைக்கு எடுத்து கொடுக்குறேன் சார், இன்றைக்கி எனக்கு ரொம்பவே முக்கியமான ஒரு மீட்டிங் இருக்குது. அப்படி என்ன சாருக்கு மீட்டிங்? நான் ஒரு ட்ராமாவில் கலந்துருக்கேன் சார், ஸோ அதனால் நாங்கள் போயே ஆகணும் அப்படின்றாரா. நீ ட்ராமாவில் கலந்துருக்கியா? ஆமாம் சார், அந்த ட்ராமாவில் நான் தான் ஏஞ்சல் அப்படின்றாங்களா. ஐயோ, யாருக்கெல்லாம் ஏஞ்சல் கிட்ட கொடுக்கணும்? இந்த ட்ராமாவில் எடுக்கவனுங்களுக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லை. நானே இப்போ அந்த ட்ராமா என்னன்னு சொல்லிட்டு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாரா. ஜிமின், இல்லை சார் வேணாம், நீங்கள் எதுக்கு வரீங்க? நீங்களாம் வரக்கூடாது. அது எப்படி நீ சொல்லலாம்? நான் வந்தேன் அவன் அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னும் அந்த இடத்துக்கு கிளம்பி போகிறாரு. அங்கே ஸ்டேஜ் இருக்கா, அந்த ஸ்டேஜில் நிறைய பேர் அப்படியே நடிச்சிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஜிமினாவோட டர்ன் அப்படியே ஏஞ்சல் மாதிரி அந்த இடத்துல வந்து உட்கார்றாரா.
அந்த லைட்ஸில் பார்க்க ரொம்பவே உண்மையான ஏஞ்சல் மாதிரியே இருக்கார். இதை ஜின்னு பார்த்துட்டே இருக்காங்க. உண்மையாலுமே இவன் ஏஞ்சல் மாதிரி தான் இருக்கான், எனக்கே இவனை பார்க்க ரொம்ப பிடிச்சிருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவர் கையில் ஒரு கேமரா வச்சுருப்பார்ல, அந்த கேமராவை எடுத்து அப்படியே ஜிமினாவை ஃபோட்டோ எடுக்கிறாரு. ஜிமினா டக்குன்னு ஃப்ளாஷ் அவுட் ஆகி பார்க்குறாங்க. யாரா இது நம்மளை ஃபோட்டோ எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ஜின்னு தான் அந்த இடத்துல இருந்து ஃபோட்டோ எடுத்துட்ருக்காரு. ஜிமினா சிரிச்சுட்டு விட்டுறாரு. ட்ராமாவில் கான்சன்ட்ரேஷன் பண்ணிட்டு இருக்காங்களா, அப்போ ஜிமினாக்கு ஆப்போசிட்டில் இருக்க ஒரு கேரக்டர் ரொம்பவே சோகமான ஒரு பர்சன். அவங்களுக்கு லைஃப்பில் சந்தோஷங்கிறதே இருக்காது. அப்போ தான் இந்த ஏஞ்சல் வந்து அவங்களுக்கு என்ன விஷ் வேணும்னு கேட்டு அதை நிறைவேற்றுவாங்க. அந்த மாதிரி ட்ராமா கான்செப்ட் தான். ஸோ அந்த இடத்துல அந்த பையன் வந்து நின்றுட்டுருக்கான். அப்போ அந்த ஏஞ்சல் வந்து அதை நம்ம ஜிமினா கேட்குறாரு, உன்னோட ஆசை என்னன்னு சொல்லு, அதை நான் நிறைவேற்றுறேன் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு அந்த பையன் அழுதுகிட்டே ஒரு டைலாக் சொல்லணும். அந்த பையனுக்கு அந்த இடத்துல அழுக வரலை, அப்படியே முழிச்சிட்டு நிற்கிறான். அதனால் அங்கே இருக்கவங்களுக்கு கோவம் வருது. நீ வரேன்னு தானே சொன்ன நடிக்கா, இப்போ என்ன மாற்றி சொல்லிட்டு இருக்க, ஒழுங்கா நடி அப்படின்னு சொல்லி திட்டிகிட்டு இருக்காங்களா. அதுக்கு அந்த ஜின்னு அந்த இடத்துலேருந்து வந்து இதை நான் எப்படி ஆக்ட் பண்ணுன்னு உனக்கு சொல்லி காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னு அந்த இடத்துல ரொம்பவே சோகமாக இருக்காரு. மறுபடியும் ஜிமினா அந்த இடத்துக்கு வராரு. அப்படியே ஏஞ்சல் மாதிரி வந்து நிற்கிறாரா. ஜின்னு அதை பார்த்த உடனே அப்படியே ஒரு மாதிரி ஆச்சரியமாக பார்த்துட்ருக்காங்க. அப்போ ஜிமினா கேட்குறாங்க, உனக்கு நான் விஷ் நிறைவேற்றுறதுக்காக வந்திருக்கேன், உனக்கு என்ன விஷ் வேணும்னு கேளு அப்படின்றாங்க. அதுக்கு நம்ம ஜிமினா பக்கத்தில் போயிட்டு, எனக்கு இந்த இவ்வளோ பெரிய உலகத்தில் எனக்குன்னு சொல்லிக்க ஒருத்தர் கூட இல்லை, எனக்காக ஒருத்தர் வேணும், அது நடக்காதுன்னு எனக்கு தெரியும், பட் உங்களை பார்த்ததுக்கப்புறம் அது எனக்கு நடக்கும்னு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த ஏஞ்சல் மேலே ஷோல்டரில் சாஞ்சு அழணும். இதுதான் கான்செப்ட். அது அப்படியே ஜின்னு பண்ணுறாரா. இதை பார்த்தோன்னே ஜிமினாக்கு ஒரு மாதிரி ஃபீலிங்ஸ் ஆகுது. ஒரு மாதிரி அவரோட ஹார்ட் பீட்லாம் இன்க்ரீஸ் ஆகுது. இன்னும் நம்ம ஜின்னு ஹக் பண்ணிகிட்டே பேசிகிட்டு இருக்காரா. அப்போது ஜின்னோட அந்த மூச்சு காத்திருக்குல்ல, அது நம்ம ஜிமின் மேலே படுது. ஜிமின்க்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. அப்போது ஜிமின் இப்படி ஜின்னை பார்க்குறாரா, சார் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரா. ஜின்னா அப்போ தான் ரியலைஸ் ஆக்கி, ஐயையோ நான் ஓவர் ஆக்டிங் பண்ணிட்டேனோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து எழுந்து போகிறாரு. அப்போ ஜிமினாக்கு கண்ட்ரோல் பண்ண முடியல. ஏன்னா நம்ம ஜின்னா அவ்வளோ க்ளோஸ்அப்பில் வந்தாங்கல்ல, எனக்கு கொஞ்சம் ரெஸ்ட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரா. இந்த இடத்துல அந்த ப்ராக்டிஸ் நடந்துட்டுருக்கு. அப்போ ஜிமினா பின்னாடியே போகிறாரு. ஜின்னு திரும்பி பார்க்குறாங்க. நீ எதுக்கு என் பின்னாடி வந்துட்டுருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரா. ஒன்றும் இல்லை சார், நான் வாஷ்ரூம் போகணும் அப்படின்றாங்களா. சரி அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னு நின்றுட்டுருக்காரா. ஜின்னுக்கே ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. வெளியே வந்ததுக்கப்புறம் சிரிச்சிட்டு ஒரு மாதிரி வெட்கப்பட்டுட்டு நிற்கிறாரு. இதை நம்ம ஜிமினாவும் நோட் பண்ணுறாங்க. உள்ளே போயிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிகிட்ருக்காரு. அப்போது எனக்கு ஏன் திடீர்னு அந்த மாதிரி ஃபீல் ஆச்சு. ஜிமினா, உனக்கு அந்த ஃபீலிங்ஸ் இருக்கக்கூடாது. அவர் உன்னோட சார், நீ அவரோட ஸ்டூடெண்ட், அவரை நீ மதிக்கணும், இந்த மாதிரிலாம் லவ் அவர் மேலே வரக்கூடாது அப்படின்னு சொல்லி பேசிட்டு புலம்பிகிட்டே இருக்காரா. இதை நம்ம ஜின்னு கேட்டுடுறாரு. என்னது, இவன் என்ன லவ் பண்ணுறானா, ஐயையோ எனக்கு வெட்கமாக வருது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து போகும்போது பக்கத்தில் இருக்க டோரில் இடிச்சிடுறாரா. அந்த சவுண்டில் ஐயோன்னு கத்துறாரு. இது நம்ம ஜிமினாக்கு கேட்டுருது. யார் அது அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்து பார்க்குறாங்க. பார்த்தா தூரத்தில் ஜின்னு ஓடிட்டுருக்காரு. என்ன இவன் இப்படி ஓடிட்டுருக்கான், ஒரு வேளை நம்ம சொன்னதை எதுவும் கேட்டுட்டானோ அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே போகலான்னு பார்க்குறாரா. பட் அந்த இடத்துல ஜிமினாவோட ஃப்ரெண்ட்ஸ், அதான் அந்த ட்ராமாவில் நடிப்பாங்கள்ல, அவங்க வந்து கூட்டிகிட்டு போயிடுறாங்க. தென் நம்ம ஜின்னு ஸ்டாஃப் ரூமில் உட்காந்துட்டு அப்போது ஜிமினா ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருப்பாளா, அந்த ஃபோட்டோவெல்லாம் அப்படியே பார்த்துட்ருக்காரு. பார்க்கும்போது ஃபஸ்ட் டைம் நம்ம ஜிமினாவை மீட் பண்ணும்போது ஜிமினா சிரிச்சிருப்பார்ல, அந்த ஸ்மைல். அப்புறம் ஜின்னா அவரை அறியாமலே ஜிமினாவோட ஷர்ட்டில் கையை வச்சு இழுத்துட்டு போகும்போது அப்போ அடைச்சி விட்டுருப்பார்ல, அதெல்லாம் நினச்சி பார்த்து ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிகிட்ருக்காரா. அப்போ பக்கத்தில் இருக்க சார், என்ன சார் நீங்கள் இன்றைக்கி ரொம்பவே சந்தோஷமாக இருக்கீங்க போல். நானா அப்படின்னு சொல்லி நம்ம ஜின்னு கேட்குறாரு. ஆமாம் சார், நீங்கள் மட்டும் தானே இங்கே இருக்கீங்க, அதான் உங்ககிட்ட தான் கேட்டேன். ஏன் அப்படி கேட்டீங்க. ஏன்னா இன்றைக்கும் இல்லாமல் உங்களோட ஃபேஸில் இன்றைக்கி ரொம்பவே அவ்வளோ பிரைட்டான ஸ்மைல் தெரியுது, அதனால தான் கேட்டேன் அப்படின்றாரா. அப்படியா, நம்ம ஃபேஸ் என்ன அப்படியா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் மிரர் வச்சுருப்பாரு, அதை எடுத்து பார்க்குறாரு. ஐயோ நான் ஆல்ரெடி ஹேண்ட்ஸமாக தான் இருப்பேன், இன்றைக்கி என் ஃபேஸ் ரொம்பவே ஹேண்ட்ஸமாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரா. என்னாச்சு இந்த சாருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கத்தில் இருக்க இன்னொரு ஸ்டாஃப் போயிடுறாங்க. தென் ஜிமினா அந்த பையன் கூட நடிச்சிட்ருக்காங்க. அப்போது அந்த பையன் வந்து ஜிமினாவோட ஷோல்டரில் சாய்வான்ல, அப்போதைக்கு ஜின்னு சாஞ்சது தான் ஞாபகத்துக்கு வருது. ஜின்னு கூட இருந்த ஒவ்வொரு மொமெண்ட்ஸையும் நினச்சி பார்க்குறாரு. இவரை அந்த ஃபோட்டோஸ் எடுத்தது, அவரை வம்பிழுத்தது, ஜின்னு இவர் மேலே சாஞ்சது, அந்த டைலாக் சொல்லும் போது இவருக்கே சொன்ன மாதிரி ஃபீல் ஆகிருக்கும்.
எனக்கு இந்த உலகத்தில் யாருமே இல்லை, நீ இருப்பியா அப்படின்னு ஜின்னு கேட்ட மாதிரி இருந்திருக்கும். இதெல்லாம் நினச்சி நினச்சி பார்த்துட்டு அப்படியே அவரும் அந்த இடத்துல ஷையாகி நின்றுட்டு இருக்காரா. இந்த ஏஞ்சல் என்ன இன்னைக்கு ரொம்பவே அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்கவங்களாம் கேட்டுட்ருக்காங்க. என்னது அழகாக இருக்கேனா, எனக்கு இன்னைக்கு ரெஸ்ட் வேணும், ஸோ நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்கிறாரா. என்னப்பா அதுக்குள்ளே கிளம்புற, நீங்கள் இவன் தானே இன்னும் ப்ராக்டிஸ் பண்ணலை, ஸோ இவனை அவன் கூட வச்சு ப்ராக்டிஸ் பண்ணுங்க, நான் கொஞ்சம் நேரம் வெளியே போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினா அங்கேருந்து எஸ் ஆயிடுறாரு. தென் கிளாஸ் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளாஸ் ரூமில் உட்காந்துருக்காரு. அப்போது பாதி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்துடுறாங்க. ஜிமினா கிட்ட வந்து கொஞ்சம் பொண்ணுங்களாம், நீ உண்மையாலுமே இந்த ட்ராமாவில் ஏஞ்சலாக நடிக்கிறியா, அதுக்கு நீ ரொம்பவே தகுதியானவன் தான், நீ உண்மையாலுமே ஒரு ஏஞ்சல் மாதிரி தான் இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ளர்ட் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க. ஜிமினாக்கு ஜின்னு சொன்ன அந்த வார்த்தை தான் மறுபடி கேட்டுகிட்டே இருக்குது. அப்போ ஜின்னு அந்த இடத்துக்கு வராரு. வந்துட்டு ஜிமினாவை பார்த்த உடனே அந்த இடத்துல இருந்து போகலான்னு நினைக்கிறாரு. அங்கே நிறையா கேர்ள்ஸ் ஜிமின் பிளேஸை சுற்றி நின்றுட்டுருக்காங்க. ஜிமினா அந்த ட்ராமாலலாம் இருக்கா. ஏன்னா ஜிமின் பிளேஸில் இந்த பொண்ணுங்க என்ன பண்ணுதுங்க அப்படின்னு சொல்லிட்டு, என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அது வந்து சார், அந்த ஜிமினா வந்துட்டு ஏஞ்சலாக நடிக்கிறாள், அதில் ஒரு ஃபஸ்ட்டு போஸ்டர் ரிலீஸ் ஆகிருக்கு, இங்கே பாருங்களேன் அது அழகாக இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுங்கள்லாம் காமிக்கிறாங்க. இவங்க யூனிவர்சிட்டி குரூப்பில் தான் அந்த ஃபோட்டோஸ் அப்லோட் பண்ணியிருப்பாங்க. இதை நம்ம ஜின்னு பார்த்துட்டு நல்லா தான் இருக்குது அப்படின்றாரு. சார் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுங்க கேட்குதுங்களா. அதுக்கு நம்ம ஜிமினா ஃபேஸை பார்த்துட்டு, நினைக்கிறதுக்கு என்ன இருக்குது, நம்ம கிளாஸில் நிறைய பேர் நிறைய இதுக்கு பார்ட்டிசிபேட் பண்ணுங்க, அப்போ தானே எனக்கு ப்ரௌடாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னு அந்த இடத்துலேருந்து போகிறாரு. அந்த கேங்கில் இருக்க ஒரு பொண்ணு வந்து, சார் நீங்கள் உங்களுக்கு பிடிச்சத ரொம்ப அட்ராக்டிவானது தானே உங்கள் ஃபோட்டோ கலெக்ஷனில் வைப்பீங்க, உங்களுக்கு ஜிமினாவை பார்த்தா அந்த மாதிரி தெரியலையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்களா. அதுக்கு நம்ம ஜிமினா டக்குன்னு யோசிக்கிறாங்க. ஒரு டைம் ஜின்னு சொல்லியிருப்பார்ல, எனக்கு எது அட்ராக்டிவாக தெரியுதோ அதை மட்டும்தான் நான் ஃபோட்டோ எடுப்பேன்னு சொல்லிட்டு. அப்போ நம்ம ஜிமின் ட்ராமாவில் ஆக்ட் பண்ணிகிட்ருக்கப்போ ஜின்னு ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருந்திருப்பார்ல நம்ம ஜிமினாவா, அதை நினச்சிட்டு ஜிமினாக்கே ஒரு மாதிரி இருக்குது. அப்போ இவன் நான் அட்ராக்டிவாக இருக்கேன்னு சொல்லிட்டு என்னை ஃபோட்டோ எடுத்திருக்கான், அப்போ இவனுக்கு என்ன பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலான்னு நினச்சிட்டு கூப்பிட போகிறாரு. பட் இருந்தாலும் இல்லை வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அமைதியாக உட்காந்துடுறாரு. தென் நெக்ஸ்ட் டே ஆகுது. இப்போ நம்ம ஜின் ஸ்டாஃப் ரூமில் உட்காந்துட்டு ஜிமினாவோட எடுத்த அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் பார்த்துட்ருக்காரு. அப்போ ஜிமினா முன்னாடி வந்து நிற்கிறாரு. ஜின்னு இப்படி பார்க்குறாங்க. என்னப்பா நீ இங்கே வந்திருக்க, உனக்கு எதாவது வேணுமா என்ன அப்படின்னு சொல்லி நம்ம ஜின்னு கேட்குறாரு. எனக்கு எதுவும் வேணாம் சார், நான் உங்ககிட்ட ஒன்று கொடுக்க வந்தேன். என்ன கொடுக்கணும் சார்? உங்கள் ஃபோட்டோஸ் நீங்கள் கேட்டிங்கல்ல, இந்தாங்க உங்கள் ஃபோட்டோஸ் உங்ககிட்ட நான் கொடுத்துட்டேன், இந்த 2 ஃபோட்டோ தான் எடுத்தேன், அப்புறம் இதையும் உங்ககிட்ட கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாரு. அப்போ நம்ம ஜிமினா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. சொல்லுங்கள் சார், ஏதாவது வேணுமா, இந்த ஃபோட்டோஸ் உனக்கு வேணாமா அப்படின்னு சொல்லி ஜின்னு கேட்குறாரு. இல்லை சார், இல்லை இங்கே இதை பற்றி பேச வேணாம், நான் ஈவினிங் உனக்காக இந்த ரெஸ்டாரண்ட்டில் வெயிட் பண்ணுவேன், இங்கே வந்துடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரெஸ்டாரண்ட்டோட அந்த கார்டை கொடுத்துட்டு போகிறாரு. ஜிமினா அதை வாங்கி பார்த்துட்டு, சார் எதுக்கு என்ன ரெஸ்டாரண்ட்டுக்கு கூப்பிடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த கிளாஸ் ரூம் போகலான்னு சொல்லிட்டு போகிறாரு. ஜின்னும் அப்போ அங்கே தான் இருக்கார். ஜிமினா பார்க்கும் போதெல்லாம் அந்த இடத்துல இருந்த ஞாபகம் தான் வருது. அதனால் ஷை ஆகிட்டே ஒரு மாதிரி லெசன் எடுத்துகிட்ருக்காரு. ஜிமினாவும் சாரை பார்க்கும்போது அவருக்கே ஒரு மாதிரி இருக்குது. அதனால் அப்படியே கீழே குனிஞ்சிக்கிறாரு. சரி இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் படிச்சிருங்க அப்படின்னு சொல்கிறாரா. ஜிமினா வந்துட்டு, என்ன கொஸ்டின் சார் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஏன் இவ்வளோ நேரமாக நான் நடத்திட்டு இருந்ததை நீ பார்க்கலையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை சார் நான் பார்த்தேன், பட் எனக்கு ஒரு டவுட்டு. ஓ உனக்கு டவுட்டா, அப்போ இங்கே வந்து கேளு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜின்னு உட்காந்துருக்காரு. ஜிமினா போயிட்டு பக்கத்தில் டவுட்டு கேட்கலான்னு போகிறாரா. அப்போ கீழே குனிவாங்கள்ல, அப்போ நம்ம ஜின் அந்த ஃபஸ்ட் டைம் ஜின் அவர் மேலே போய் இப்படி சாஞ்சார்ல, அந்த மாதிரி ஃபீல் இவருக்கு ஆகுது. நம்ம ஜிமினுக்கு ஒரு மாதிரி நர்வஸாக இருக்குது. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வேறு இருக்காங்களா. அதை பார்த்தோன்னே, இல்லை சார் நான் அப்புறமா உங்ககிட்ட டவுட் கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி அந்த இடத்துல வந்து உட்காந்துடுறாரு. தென் நம்ம ஜின்னு கிளாஸ்க்கு முடிஞ்சதுக்கு முன்னாடி அப்போது ஜிமினாவோட நோட்டில் ஒன்று எழுதி வச்சுட்டு போகிறாரு. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அவங்கவுங்க வேலையை கவனிச்சிட்டு இருக்காங்க. அப்போ பக்கத்தில் இருக்க ஜிமினாவோட ஃப்ரெண்டு, என்னடா உன்னோட நோட்டில் மட்டும் எதுவும் எழுதிட்டு போகிறாரு, அது வந்து நானே இன்னும் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்க்குறாரா. மறக்காமல் அந்த இடத்துக்கு வந்துடு அப்படின்னு சொல்லி எழுதிட்டு போயிருக்காரு. அது ஒன்றும் இல்லை, சும்மா என்ன நான் நல்லாவே படிக்கலைல்ல இந்த எக்ஸாமில், அதனால தான் நல்லா படிக்க சொல்லி எழுதிட்டு போயிருக்காருடா அப்படின்றாங்க. அதானே பார்த்தேன் சார், அது உன்கிட்ட வந்து நல்லா பேசுகிறது அது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பசங்கள்லாம் பேசிகிட்டு இருக்கானுங்க. தென்
இந்த ஜின் சார் இருக்கானே என்னை மாட்டி விடுறதெல்லாம் அப்படி இவனுக்கு என்னதான் சந்தோஷமோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. தென் தண்ணி குடிக்கலான்னு சொல்லிட்டு நம்ம ஜிமினா போறாரா, அந்த இடத்துல நம்ம ஜின்னு வந்து நிற்கிறாரு. அப்போ ஜின்னு வந்துட்டு ஜிமினாவோட கையை இப்படி பிடிக்கிறாரு. பிடிச்சிட்டு மறக்காம அந்த இடத்துக்கு வந்துரு அப்படின்னு சொல்றாரு. ஜிமினாவுக்கு ஒரு மாதிரி இருக்கு. ஐயோ சார் வந்துடுறாங்க. என்ன நீ யாருமே இல்லாதப்ப சாருன்னெலாம் கூப்பிடாத அப்படின்றாரு. அப்போ நான் உங்களுக்கு என்னன்னு கூப்பிடட்டும், நீ என்ன டார்லிங்னு கூப்பிடு அப்படின்றாரா. ஜிமினாக்கே ஒரு மாதிரி இருக்கு. அப்படிலாம் என்னால் கூப்பிட முடியாது அப்படின்றாரு. நீ அப்படி என்னை கூப்பிடலனா நான் உன்னை கூப்பிட்டுக்கிறேன் டார்லிங் பாய் அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னு அங்கேருந்து போயிடுறாரு. ஜிமினா சிரிச்சிட்டு இருக்காரு. தென் ஈவினிங் ஆகுது. அப்போ அந்த இடத்துல ஜிமினா நடந்து போயிட்டுருக்காரு. ஜின்னு பின்னாடியே வேகமாக நடந்து வந்துட்டு நான் சொன்ன இடத்துக்கு வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக போயிட்டுருக்காரு. ச்சே, இவன் ஏன் அப்படி திடீர்னு வந்து நான் பயமுறுத்தி விடுறான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது ஃபோனில் மெசேஜ் பண்ணுறாரு. என்னால் இன்னைக்கு வர முடியாது அப்படின்னு. ஓ, உன்னால் வர முடியாதா, சரி நான் இனி என்ன பண்ணுமோ பண்ணு, நான் உன்னை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னு ஜிமினா ஹாஸ்டல் முன்னாடி வெயிட் பண்ணிட்டுருக்காரு. அப்போ ஹாஸ்டலோட வார்டன், என்ன சார் நீங்கள் இந்த சைடு வந்திருக்கீங்க? ஒன்றும் இல்லை, என்னோட ஸ்டூடெண்ட் ஜிமினான்னு ஒரு பையன் இங்கே தான் இருக்கான். ஹோல் கிளாஸ்லேயே அவன் மட்டும்தான் ரொம்பவே லேசியான பையனாக இருக்கான், அதாவது என் சப்ஜெக்டில் அப்படின்றாரா. என்ன ஜிமினாவா? ஜிமினா ரொம்பவே பிரிஸ்கான பையனாச்சே, ரொம்பவே நாட்டியான பையனும் உங்கள் சப்ஜெக்டில் மட்டும் எப்படி இருக்கான்னு சொன்னால் என்னால் நம்ப முடியல அப்படின்றாங்க. ஓ, உங்களால் நம்ப முடியலையா? இல்லை இல்லை, ஆமாம் நீங்கள் சொல்கிறது உண்மைதான். என்ன தான் அப்படி இருந்தாலும் ஒருத்தருக்கு வீக்னஸ்ன்னு இருக்கும்ல. ஓ ஆமாம் அப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னு சொல்கிறாரா. இருங்க நான் கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லி அங்கே இருக்க அந்த வார்டனே ஜிமினாவை போய் கூப்பிடுறாங்க. என்ன வார்டன், நீங்கள் இங்கே வந்திருக்கீங்க, என்ன உங்களுக்கு ஏதாவது வேணுமா என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. எனக்கு எதுவும் வேணாம், உன்னை பார்க்க தான் ஒரு ஸ்பெஷல் பர்சன் வந்திருக்காங்க. என்ன பார்க்க ஸ்பெஷல் பர்சனா? என்ன சொல்கிறீங்க? உனக்கு மட்டும் ஸ்பெஷலாக ஒருத்தர் டியூஷன் எடுக்க வந்தா அது உனக்கு ஸ்பெஷல் பர்சன் தானே அப்படின்றாங்க. அப்படி யார் எனக்கு டியூஷன் எடுக்க வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி ஜிமினா கேட்குறாரு. உன்னோட கிளாஸ் அதான் ஜின்னு இருக்கார்ல, அவர் வெளியே நிற்கிறாரு. உன்னை பார்க்கணும், நீ இந்த சப்ஜெக்டில் வீக்காமே அதனால தான் அப்படின்னு சொல்லி. என்னது, என்னை தேடி இங்கேயே வந்துட்டானா? ஐயோ இவன் இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு சரி பார்க்க போகிறேன்னு சொல்லிட்டு ஜிமினா கீழே இறங்கி வராரு. அப்போ ஜின்னு ஹாய் அப்படின்னு சொல்கிறாரா. என்ன, எதுக்கு நீ இங்கே வந்திருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்னது நீயா? நான் உன்னோட சார், ஸோ ஒழுங்காக ரெஸ்பெக்டாக கூப்பிடு அப்படின்றாரு. நீங்கள் தானே சார் சொன்னீங்க, தனியாக இருக்கப்போ எப்படி வேணாலும் கூப்பிட்டுக்கலாம், ஒன்றா இருக்கப்போ சார்னு கூப்பிடணும். ஓ நீ அப்படி சொல்ல வரியா டார்லிங்? சரி நான் உன்னை மீட் பண்ண சொல்லி வர சொன்னேனே, நீ ஏன் வரலை? வர முடியாதுன்னு எதுக்கு மெசேஜ் பண்ண அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஏன்னா எனக்கு இன்றைக்கி முக்கியமான ஒரு ஒர்க் இருக்குது. அப்படி என்ன முக்கியமான ஒர்க்கு? என் அம்மா என்னை பார்க்க வரேன்னு சொல்லியிருந்தாங்க, அதனால தான் என்னால் வர முடியாதுன்னு சொன்னேன். அப்படிங்கும்போதே டக்குன்னு பின்னாடி இருந்து ஜிமினா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாய்ஸ் கேட்குது. அதை பார்த்த உடனே அம்மா அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக ஜிமின் போகிறாரு. ஓ இவங்க தான் என்னோட ஆண்டியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜின்னும் பின்னாடி போகிறாரு. அம்மா எதுக்குமா இவ்வளோ தூரம் வந்தீங்க? நீங்கள் சொன்ன அந்த இடத்துல தானே உங்களை இருக்க சொன்னேன், அங்கே இருந்தீங்கன்னா நானே வந்திருப்பேன்ல, என் பையனை பார்க்க நான் இவ்வளோ தூரம் வராமல் இருப்பேனா? இவளும் வந்திருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினா கேட்குறாங்க. ஆமாம் இவளும் உன்னை பார்க்க வந்திருக்கா. அண்ணா நான் உன்னை ரொம்பவே மிஸ் பண்ணி தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினாவோட குட்டி சிஸ்டர் வந்து ஜிமினாவை ஹக் பண்ணிக்கிறாங்க. அப்போ பக்கத்தில் நம்ம ஜின்னு நிற்கிறத பார்த்துட்டு ஜிமினாவோட அம்மா, இந்த பையன் உன்னோட கிளாஸ்மேட்டா, இவன் பார்க்க ஹேண்ட்ஸமாக இருக்கான் அப்படின்றாங்க. அம்மா அது வந்து ஆமாண்ணா இவங்க ரொம்பவே ஹேண்ட்ஸமாக இருக்காங்க, அழகாக இருக்காங்க, உங்கள் நேம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிஸ்டர் கேட்குறாங்க. நான் என்னோட பேர் கெம் சொக்ஜின், நீ என்ன ஜின்னுனே கூப்பிடலாம் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு ஜிமினாவோட குட்டி சிஸ்டர் சொல்கிறாங்க, இல்லை நீங்கள் ஹேண்ட்ஸமாக இருக்கீங்க, ஸோ நீங்கள் உங்களை நான் ஹேண்ட்ஸம் பாய் தான் கூப்பிடுவேன் அப்படின்னு சொல்லி இந்த பாப்பா சொல்லுது. அதுக்கு ஜிமினா, அப்போ உன் அண்ணன் ஹேண்ட்ஸமாக இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நீ ஏஞ்சல் அண்ணா, அவர் ஹேண்ட்ஸம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாப்பா சொல்லுது. என்ன உன்னோட அந்த ஏஞ்சல் ட்ராமா வீட்டுக்கும் தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நீ ஜெமினாவோட கிளாஸ்மேட்டாப்பா, நாங்கள் ரெஸ்டாரண்ட் போகலான்னு பிளான் பண்ணியிருந்தோம், நீ எங்கள் கூட வரியா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினாவோட அம்மா கேட்குறாங்க. நான் வரேன் ஆண்டி அப்படின்னு சொல்கிறாங்களா. அதுக்கு நம்ம ஜிமினா, அம்மா நீங்கள் நினைக்கிற மாதிரி செவனேன் இரு அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னு சொல்கிறாங்க. அந்த குட்டி பாப்பா ஜின்னோட கையை பிடிச்சிக்கிட்டு வாங்க ஹேண்ட்ஸம் அண்ணா நம்ம 2 பேரும் முன்னாடி போகலாம் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போகுது. தென் இவங்க 4 பேர் போகிறாங்க, அந்த ரெஸ்டாரண்ட்டில் உட்காந்துருக்காங்க. அப்போ ஜின்னு, நான் வேணா உங்களுக்கு இந்த இடத்துலையே ஃபேமஸான டிஷ்ஷு ஆர்டர் பண்ணி கொடுக்கவா அப்படின்றாங்க. என்ன ஃபேமஸான டிஷ் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நம்ம ஜின்னும் ஆர்டர் பண்ணி கொடுக்குறாங்க. இவங்க எல்லாமே இதை சாப்பிட்டு பார்த்து உண்மையாலுமே இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்றாங்க. என்னப்பா உன் கிளாஸ் பையன் இவனை பற்றி நீ என்கிட்ட சொன்னதே இல்லை ஜிம்மின் அப்படின்னு சொல்கிறாங்க. அம்மா அப்படின்னு சொல்லி ஜிமினா சொல்கிறாரு. என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு ஜிமினா, இவர் ஒன்றும் என் கிளாஸ்மேட் கிடையாது, இவர் என்னோட சாருமா அப்படின்றாங்க. என்னது, இவ்வளோ யங்கான ஏஜில் உனக்கு ஒரு சாரா, அதுவும் இவ்வளோ ஹேண்ட்ஸமான சாரா, அப்போ நானும் இந்த யூனிவர்சிட்டி தான் வரப்போகிறேன் அப்படின்னு சொல்லி இந்த பாப்பா சொல்லுதா.
நீ ஃபஸ்ட்டு ஸ்கூலை முடி அப்படின்னு ஜிமினா சொல்கிறாரு. அதுக்கு நம்ம ஜின், ஆமாம் நான் இவனோட சார் தான், இவனுக்கு நான் ஸ்பெஷலாக டியூஷன் எடுக்கிறதுக்காக கூப்பிடலான்னு வந்தேன் அப்படின்றாங்க. என்ன சொல்கிறீங்க? ஜிமினா அவங்க சப்ஜெக்டில் வீக்காக இருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா கேட்குறாங்க. இல்லை இல்லை அப்படிலாம் இல்லை, இவன் ரொம்ப நல்லாவே படிக்கிறான், இவனுக்கு இன்னும் புரிகிற மாதிரி சொல்லி கொடுத்தனா, இவன் தான் ஃபஸ்ட்டு வருவான், இவன் எனக்கு ஸ்பெஷலான ஸ்டூடெண்ட், ஸோ இவன் நல்லா படிக்கணும்னு சொல்லிட்டு எனக்கு ஆசையாக இருக்குது, அதனால தான் நான் இவனை ஸ்பெஷலாக படிக்கலான்னு சொல்லி கூப்பிட வந்தேன், அப்போ தான் கரெக்டாக நீங்களும் வந்தீங்க அப்படின்றாங்க. உங்களுக்கு ரொம்பவே தேங்க்ஸ், என் பையனை நீங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறீங்க, உங்களோட டைமையும் செலவு பண்ணி படிக்க வைக்கிறீங்க, உங்களுக்கு ரொம்பவே தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினா அம்மா சொல்கிறாங்க. அதெல்லாம் இல்லை ஆண்டி, ஏன்னா இவனை படிக்க வைக்கணுங்கிறது தான் என்னோட இப்போதைக்கு எய்ம் அப்படின்றாங்க. அப்போ அந்த பாப்பா அதான் அந்த குட்டி பொண்ணு க்யூட்டாக சிரித்து சாப்பிட்டுட்ருக்கா. அப்போ இவங்க 3 பேரையும் பார்த்துட்டு நம்ம ஜின்னு ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி போயிட்டு அமௌண்ட் பே பண்ணிட்டு வந்து நிற்கிறாரு. இதை ஜிமினா பார்த்துடுறாங்க. எதுக்கு இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்க, உன்னை நான் பே பண்ண சொன்னேனா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதில் என்ன இருக்குது, நான் பெரியவன் தானே, நான் பே பண்ணக்கூடாதா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நீ பெரியவன்ட்டில்ல, நாங்கள் தானே உன்னை கூப்பிட வந்தோம், ஸோ நாங்களே பே பண்ணிப்போம், நீ எதுக்கு இந்த மாதிரிலாம் அட்வான்டேஜ் எடுத்துகிட்ருக்க அப்படின்னு சொல்லி ஜிமினா கேட்குறாரு. நான் அப்படி எடுத்துக்க கூடாதா அப்படின்னு சொல்லி ஜின்னு கேட்குறாங்க. ஜிமினா ஹார்ஷாக பேசிடுறாரு. ஸோ நம்ம ஜின்னு ஒரு மாதிரி சேடாக இருக்காரு. நம்ம ஜிமினா அப்படியே கோவமாக உட்காடுறாங்க. அப்போ ஜின்னு இவங்க 3 பேரும் ஹாப்பியாக இருக்கிறத பார்த்துட்டு, நான் அவங்கள ஒரே ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எடுத்துக்கோப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஜின்னு அதை ஃபோட்டோ எடுத்துகிட்டு அதை பார்த்து சிரிச்சுட்டு அதை அப்படியே உள்ளே வச்சுக்கிறாரு. இப்போ இன்னொரு ஃபோட்டோ எடுத்து அவங்க அம்மா கிட்ட கொடுக்குறாங்க. அப்போ நம்ம ஜிமினா, அப்பா ஏமா வரலை அப்படின்றாங்க. அப்பாவுக்கு ஒர்க் இருக்குப்பா, நெக்ஸ்ட் சண்டே உன்னை பார்க்க வரேன்னு சொன்னாங்க அப்படின்றாங்க. சரிம்மா, நான் நீங்கள் வரதுக்காக நெக்ஸ்ட் சண்டே வெயிட் பண்ணுவேன் அப்படின்றாங்க. ஜின்னு ரொம்பவே சேடாக இருக்காரு. இதை அவங்க அம்மா பார்த்துட்டு, என்னாச்சுப்பா உனக்கு, ஏன் ரொம்ப சேடாக இருக்க அப்படின்றாங்க. இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னு சொல்கிறாரு. சரிப்பா நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அவங்க அம்மாவும் எழுந்திருக்கிறாங்க. அம்மா பே பண்ணலான்னு போகும்போது அவர் முன்னாடியே கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. தென் ஓகேன்னு சொல்லிட்டு எல்லாம் கிளம்பும்போது ஜிமினாவை தனியாக கூப்பிட்டு அவங்க அம்மா பேசுகிறாங்க. நீ அவனை சாருன்னு நினச்சிட்ருக்கல, அவனும் நார்மலான ஒரு பையன் மாதிரி தான் எனக்கு தோணுது, என் பையன் மாதிரி தான், அவனை பார்த்தா ஏதோ ஒரு கஷ்டத்தில் இருக்க மாதிரி இருக்குது, என்னால் அவன்கிட்ட இதை கேட்க முடியல, நம்ம நெக்ஸ்ட் சண்டே பார்த்தோன்னா இதை பற்றி நான் கேட்குறேன், அவனுக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருந்தால் அதை நீ சால்வ் பண்ணி வை அப்படின்றாங்க. என்னம்மா சொல்கிறீங்க, எனக்கு என்னமோ அவன் தனியாக ஸ்டே பண்ணியிருக்கான்னு நீங்கள் நினைக்கிறேன், அவனுக்கு ஏதாவது ப்ராப்ளமானு கேளு அப்படின்றாங்க. நான் கேட்க முடியாதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவும் அங்கேருந்து கிளம்புறாங்க. ஜிமினாக்கு ஒரு மாதிரி ஃபீலிங் ஆகிடுது. நம்ம திட்டினனால தானே இவன் இவ்வளோ சேடாக இருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு ஜின் தனியாக அந்த பஸ் ஸ்டாப்பில் அந்த பெஞ்ச் இருக்குள்ள அங்கே உட்காந்துட்டு இருக்காரு. ஜிமினாவும் அவங்க அம்மாவை ஏற்றி விட்டு ஜின்னு பக்கத்தில் வந்து உட்காடுறாங்க. உனக்கு ஏதாவது சேடாக இருக்கா, இல்லை நான் திட்டினனால உன்னை நான் கஷ்டப்படுத்திட்டேனா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்படிலாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு ஜின்னு சொல்கிறாங்க. அப்புறம் ஏன் நீ இவ்வளோ சோகமாக இருக்க, எனக்கு நீ சோகமாக இருக்கிறத பார்த்தா எனக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்றாரு. இல்லை நான் அப்படிலாம் ஒன்றும் இல்லை அப்படின்றாரு. இல்லை நீ போய் சொல்லாத, உனக்கு எதனாலும் சொல்லு அப்படின்றாரு. ஒன்றும் இல்லை, உனக்கு ஃபேமிலி இருக்குல்ல, எனக்கும் இந்த மாதிரி ஃபேமிலி இருக்கணும்னு ஆசை, பட் எனக்குன்னா அப்படி இல்லை அப்படின்றாரா. இதை கேட்டவுடனே ஜிமினாக்கு ஒரு மாதிரி இருக்கு. என்ன சொல்கிற அப்படின்றாங்க. நான் அந்த ட்ராமாவில் உன் மேலே சாஞ்சிக்கிட்டு ஒரு டைலாக் சொன்னேன்ல, அது என்னோட லைஃப், அதாவது என்னோடய வாழ்க்கையில் அந்த நடந்திருக்கு. எனக்கு ஒன்று உண்மையாலுமே இந்த உலகத்தில் யாருமே இல்லை, எனக்கு அம்மா அப்பா கூட கிடையாது, என் கூட பிறந்தவங்களும் எனக்கு இல்லை, சின்ன வயசுலேயே என் அம்மா அப்பா இறந்துட்டாங்க, நான் மட்டும்தான் தனியாக வாழ்ந்துட்டுருக்கேன், இப்போயும் நான் மட்டும்தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்களா. அப்போ ஜிமினா ஒரு மாதிரி சோகமாக உட்காந்துருக்காரு. அப்போது ஜின்னோட ஷர்ட்டை ஜிமினா பிடிச்சிருக்காங்க. அப்படியே அந்த இடத்துல ஜிமினா மேலே சாயிறாங்க. சாஞ்சிட்டு, நான் உன்னை தொல்லை பண்ணுறேன்னு நினைக்காத, எனக்கு உண்மையாலுமே இந்த உலகத்தில் எனக்குன்னு சொல்லிக்க யாருமே இல்லை, எனக்காக நீ இருப்பியா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினா மேலே சாஞ்சிட்டு அழ ஆரம்பிக்கிறாரு. இதை கேட்க கேட்க ரொம்பவே கஷ்டமாக இருக்குது ஜிமினாக்கு. நீ இப்படி இருக்காத, நான் என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல, இதை சொல்லவும் எனக்கு முடியலை, நான் இதை எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல ஜின் அப்படின்றாங்க. நீ என்னை ஃபேனான்னு மட்டும் சொல்லிடாத, ஏன்னா எனக்கான ஒரு பர்சனாக நான் உன்னை பார்க்குறேன் அப்படின்றாரா. ஜிமினாக்கு இதை கேட்க கேட்க இன்னுமே ஒரு மாதிரி கில்ட்டியாக இருக்குது. அதுக்கு நம்ம ஜிமின், நான் உன்னை திட்டேன்ல, அது நான் உன்னை வேணும்னே திட்டலை, நான் ஏன் அப்படி திட்டினேன்னா என்கிட்ட ஃபேக்காக தான் பழகிட்ருக்கியோ அப்படின்னு நான் நினச்சிட்டேன், ஏன்னா இதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு லவ்வர் இருந்தாங்க, அவன் ஒரு பையன்தான், அதை உன்கிட்ட எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரில, இல்லை என்னால் புரிஞ்சுக்க முடியுது அப்படின்னு ஜின்னு சொல்கிறாரு. அவன் ஆல்ரெடி என்னை ஏமாற்றிட்டு போயிட்டான், அதனாலவே எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு, யாரையும் நம்ப முடியல, நீ வேறு சாராக இருந்தியா,
அதனால தான் என்னால் இன்னுமே நம்ப முடியல அப்படின்றாரு. நான் உண்மையை தான் சொல்கிறேன். நான் உன்னை ஏமாற்றணும்னு நினைக்கல. எனக்குன்னு உண்மையாலுமே யாரும் இல்லை. அப்படி நீ நம்பணும்னா நீ என் வீட்டுக்கு என் கூட வந்து பாரு அப்படின்றாரு. இல்லை, நான் உன்னை நம்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜெமினாவும் அந்த இடத்துல ஹக் பண்ணுறாரு. நீ என்ன எனக்கு ப்ரூஃப் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது. ஏன்னா நான் உன்னை உண்மையாலுமே நம்புகிறேன். நீ சொன்னல நான் ஏஞ்சல் மாதிரி இல்லைன்னு. இல்லை இல்லை, நான் அப்படி சொல்ல. நீ அந்த ட்ராமாவில் மட்டும் இல்லை, என்னோட ரியல் லைஃப்லையுமே நீ ஏஞ்சல் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னு சொல்கிறாரு. அப்போது அதனால தான் நீ என்ன ஃபோட்டோ எடுத்தியா அப்படின்னு சொல்லி கேட்குறாரா. ஆமாம், எனக்கு நீ அப்போது ரொம்பவே அட்ராக்டிவாக தெரிஞ்ச. இன்னும் சொல்லப்போனால் அன்றைக்கி நான் ட்ராமாவில் உன் மேலே சாஞ்சு வந்து விட ஒரு வார்த்தையை சொன்னேன்ல, அதை நான் சும்மா சொல்லலை, என் மனசுலேருந்து சொன்ன வார்த்தை. அது உன்கிட்ட நான் சொன்னேன். நீ என்னோட ஏஞ்சலாக இருப்பியா அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னு கேட்குறாரு. அப்போ நம்ம ஜிமினா என்னை பாரு அப்படின்றாரு. ஜின்னு அப்படி பார்க்கும்போது ஜின்னோட கண் தண்ணியெல்லாம் அப்படியே தொடச்சி விட்டுட்டு, நான் உனக்காக இருப்பேன், உன்னோட ஏஞ்சலா, உன்னோட கார்டியனா, உன்னோட எல்லாமாவுமா அப்படின்னு சொல்லிட்டு ஹக் பண்ணுறாரு. ஆர்மிஸ் இந்த ஹாப்பி என்டிங்கோட நாட்டி பாய்ஸ் கிரேசி லவ் இந்த ஜென்வின் ஒன் ஷாட் முடியுது. இந்த ஒன் ஷாட்டில் உங்களுக்கு பிடிச்ச சீன் எதுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த ஒன் ஷாட் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஆர்மிஸ், டேக் கேர் அண்ட் லவ் யூ.